வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்று அரசியல் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் நிதிஷ். வணக்கம் மாலதி சார். இந்த எஃப்ஐஆர் தொடர்பாக வந்துட்டு புசியானந்த் அவர்கள், நிர்மல்குமார், அப்புறம் இன்னும் 2 நிர்வாகிகள்லாம் கைது பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு செய்தி ஊடகங்கள் செய்தி கைது செய்வார்கள். நான் அது நீங்கள் இதை தடுக்க முடியாது. இப்போது நீதிமன்றத்தில் ஆயுத பூஜா விடுமுறையில் உயர்நீதிமன்றங்கள் எல்லாம் விடுமுறைக்கு செல்கிறது. 10 நாளும் என்னமோ விடுமுறை. அதன் காரணமாக ஜாமீன் கிடைப்பதிலும் தாமதம் ஏற்படலாம். கைது செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே இந்த பெங்களூர் இன்சிடெண்ட் நான் சொல்லியிருந்தேன்ல, அதில் ஆர்சிபி நிர்வாகிகள், அந்த ஈவெண்ட் மேனேஜர் எல்லாத்தையும் கைது பண்ணி உள்ளே போட்டாங்க. இந்த எஃப்ஐஆரை நான் படிக்கிறேன், இது ரொம்ப முக்கியம். இந்த எஃப்ஐஆரை படிச்சிங்கன்னா அரசு, காவல்துறை விஜய் மீது எவ்வளவு வன்மமாக இருக்கிறது, தாவேக மீது எவ்வளவு வன்மமாக இருக்கிறது என்பது உங்களுக்கு புரியும். யார் புகார்தாரர் என்று கேட்டீர்கள் என்றால், மணிவண்ணன் என்ற காவல் ஆய்வாளர். அவர் தான் புகாரை எழுதுகிறாரு. புகாரை யாருக்கு எழுதுகிறார்னா மணிவண்ணனுக்கு எழுதுகிறார். கரூர் நகர காவல் ஆய்வாளராகிய நான் பெறுநர் நகர காவல் ஆய்வாளர். அவரே அவருக்கு கண்மணி அப்படின்ட்டு அன்போடு காதல். இந்த மாதிரி அனுமதி கேட்டாங்க நிகழ்ச்சிக்கு. 11 நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டு இன்று 27/9/2025 காவல்துறை தலைவர், மத்திய மண்டலம் ஐஜி சென்ட்ரல் ஜோன் மற்றும் கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களின் மேற்பார்வையில் அடிஷனல் எஸ்பி, டெப்டி எஸ்பி, சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் சேர்த்து 500 பேர் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து சீர் செய்யும் பணிக்கு நியமிக்கப்பட்டு கரூர் நகர மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பல்வேறு இடங்களில் பாதுகாப்பு வழங்கப்பட்டது. இந்நிலையில் காலை 9 மணிக்கு பல்வேறு தொலைக்காட்சிகளில் தமிழக மக்கள் கட்சி தலைவர், தமிழக வெற்றி கழக தலைவர்ல, ஆமாம் சார், மக்கள் கட்சி தான் இருக்கு எஃப்ஐஆர்ல. அப்போ எஃப்ஐஆர் தப்பு தானே சார்? மக்கள் கட்சி தலைவர் விஜய் அவர்கள் மதியம் 12 மணிக்கு கரூர் வர இருப்பதாக சொன்னதை தொடர்ந்து, இது நேரேட்டிவ் செட் பண்ணுறாங்க பாருங்க, காலை 10 மணியிலிருந்தே பொதுமக்கள், கட்சி தொண்டர்கள் பெருமளவில் வர தொடங்கினார்கள். இதனால் வேலுச்சாமிபுரம் மெயின் ரோடு, கோவை சாலை, முனியப்பன் சாலை ஜங்ஷன், கோவை சாலை, திருக்காம்புலியூர், ரவுண்டானா, மதுரை, சேலம் பைபாஸ் ரோடு ஆகிய இடங்களில் கூட்டம் அதிக அளவில் வரத் தொடங்கினார்கள். கரூர் மாவட்ட செயலாளர் திரு மதியழகன் அவர்கள் கொடுத்த விண்ணப்பத்தில் 10,000 தொண்டர்கள் தான் வருவார்கள் என்று எழுதி கொடுத்துள்ளனர். ஆனால் பிரச்சார கூட்டத்திற்கு சுமார் 25,000க்கும் மேற்பட்டோர் வந்தனர். இந்நிலையில் மாலை 4:45 மணி சுமாருக்கு தமிழக வெற்றி கழக கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் கரூர் மாவட்ட எல்லையான வேலாயுதம்பாளையம், தவிட்டுப்பாளையம் வழியாக நுழைந்து வேண்டுமென்றே காலதாமதம் செய்து அனுமதி இல்லாமல் ரோட் ஷோ பல்வேறு இடங்களில் நடத்தி போக்குவரத்திற்கும் பொதுமக்களுக்கும் இடைஞ்சல் ஏற்படுத்தி அதிக இடங்களில் நிபந்தனைகளை மீறியும் வரவேற்புகள் நடத்தியும் காலதாமதம் செய்து 6 மணிக்கு முனியப்பன் கோவில் ஜங்ஷனில் ராங் ரூட்டில், அதாவது ரோட்டின் வலதுபுறம், என்னென்னலாம் புது புது அஃபென்ஸாக சேர்க்குறாங்க தெரியுதா, ராங் ரூட்டில் ரோட்டின் வலதுபுறம் கட்சியின் தலைவர் விஜய் வாகனங்களை அழைத்து கொண்டு மாலை 7 மணிக்கு வேலுச்சாமிபுரம் ஜங்ஷனில் தொண்டர்களில் கூட்டத்திற்கு நடுவே வாகனத்தை நிறுத்தி, ராங் ரூட்டில் தான் வர்றாரு, போலீஸ் தானே, நீ தடுக்க வேண்டியது தானே, 1000 ஃபைன் போட வேண்டியது தானே, தடுத்து நிறுத்தி சிறிது நேரம் வேண்டுமென்றே காலதாமதம் செய்ததால் அதே இடத்தில் அளவுக்கு அதிகமான தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தனர். அந்த இடத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் கட்டுப்படுத்த முடியாத அளவு கூட்டம் அலைமோத செய்து மக்களிடையே தேவையற்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியும் அசாதாரண சூழல்கள் ஏற்பட்டு கூட்ட நெரிசலால் மூச்சு திணறல், கொடுங்காயம், உயிர் சேதம் ஏற்படும் என்றும் தாவேக கட்சியின் மாவட்ட செயலாளர் மதியழகனிடமும், பொதுச் செயலாளர் புஷி ஆனந்திடமும், இணைச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமாரிடமும் மற்றும் தாவேக நிர்வாகிகள் பலரிடமும், இது எதுக்குன்னா யாரை வேணால் பிடிச்சி உள்ள போடுறது, பலரிடமும் நானும் காவல்துறை கண்காணிப்பாளர் பலமுறை எச்சரித்தும் அறிவுரை வழங்கினேன். நாங்கள் சொன்னதை கேளாமல் தொடர்ந்து அசாதாரண செயல்களில் ஈடுபட்டதால் போதிய பாதுகாப்பில் போலீசார் வழங்கிய போதும் தாவேக தொண்டர்களுக்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் நிர்வாகிகள் எவரும் தொண்டர்களை சரிவர ஒழுங்குபடுத்தாமல் ரோட்டில் அருகில் உள்ள கடைகளுக்கு நிழல் தர வேண்டி அமைக்கப்பட்டிருந்த குறுகிய சரிவான தகரக்கொட்டைகளிலும் மற்றும் அருகில் இருந்த மரங்களிலும் கட்சி தொண்டர்கள் ஏறி உட்கார செய்ததால் தகரக்கொட்டகை உடைந்தும் மரம் முறிந்ததால் அதில் உட்கார்ந்திருந்த தொண்டர்கள் கீழே நின்று கொண்டிருந்த பொதுமக்கள் மீது சரிந்து விழுந்ததால் பொதுமக்களில் பெரும்பாலானோருக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டு அசாதாரண சூழல் ஏற்பட்டது. தாவேக கட்சியின் கரூர் ஏற்பாட்டாளர்களுக்கு விஜய் அவர்கள் பொதுக்கூட்டத்திற்கு மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை காவல்துறை அனுமதி வழங்கப்பட்டிருந்தும் குறிப்பிட்ட நேரத்தில் நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்ற கட்டாய நிபந்தனை இருந்த போதிலும் அதிக மக்கள் கூட்டத்தை ஏற்படுத்தி அரசியல் பலத்தை பறைசாற்றும் நோக்கத்துடன், மோட்டிவ் கொண்டு வரணும், ஒரு கிரைமுக்கு மோட்டிவ், ஏன் அப்படி தாமதமாக வந்தார்னு கொஸ்டின் வந்துச்சுன்னா இதுக்கு
பறைசாற்றும் நோக்கத்துடன் கட்சி ஏற்பாட்டாளர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு விஜய் அவர்கள் கரூருக்கு வருவதை 4 மணி நேரம் தாமதப்படுத்தியும், அதாவது இந்த புஷி ஆனந்த், சிடிஆர், நிர்மல்குமார்லாம் விஜயை இருங்க போ நான் கூட்டம் சேரட்டும்னு சொன்னாங்களாம். அதான் மீனிங் இதுக்கு. தாமதப்படுத்தியும் அந்த நீண்ட தாமதத்தின் காரணமாக அங்கு பல மணி நேரங்களாக காத்திருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் வெயிலிலும் தாகத்திலும் சோர்வடைந்தனர். நீண்ட நேர காத்திருப்பு, போதுமான தண்ணீர் மற்றும் மருத்துவ வசதி இல்லாமல் அதிக கூட்டம் காரணமாக ஏற்பட்ட அழுத்தத்தால் மக்களின் உடல்நிலையில் சோர்வடைவு ஏற்பட்டது. இதன் விளைவாக மேற்படி சம்பவத்தில் அதிக அளவு மிதிப்படுதல் ஏற்பட்டு 11 அப்பாவி மக்கள் உயிரிழந்தனர். அன்னைக்கு இந்த எஃப்ஐஆர் 9 மணிக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. 9 மணிக்கு டெத்து டோலு 11ன்றதுனால இது போட்டிருக்காங்க. போட்டுட்டு காவல் நிலைய பொறுப்பு அலுவலர் யாருன்னா மணிவண்ணன், அவரே மணிவண்ணன் ஃப்ரம் மணிவண்ணன் போட்டு இந்த எஃப்ஐஆரை பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த எஃப்ஐஆரோட லாங்குவேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போது என்னென்ன செக்ஷன் போட்டுருக்காங்க? இன்வாலண்ட்ரியாக கொடுங்காயம் ஏற்படுத்துதல், மரணம் ஏற்படுத்துதல், இது அஜாக்கிரதையாக நடந்து இது போன்ற செக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இப்போ ஒரு டெத்து நடந்துச்சு ரைட்டா, யார் புகார் கொடுக்கணும்? பாதிக்கப்பட்டவங்க. யார் பாதிக்கப்பட்டவங்க? பொதுமக்கள். பொதுமக்கள்லாம் யார்? இறந்து போனவங்களோட குடும்பத்தினர். கரெக்டாக இதான ப்ரொசீஜர். எப்படி இறந்தாங்கன்னு கேட்டுட்டு வாங்கி போடணும். ஏன்ப்பா போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவருக்கு லெட்டர் எழுதிக்கிறாரு, அவருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரே எஃப்ஐஆர் போட்டுக்கிறாரு. ஏன்னா அவங்க யாரும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாங்க சார். நினச்ச மாதிரி போட்டுக்கலாம்ல. இறந்து போனவங்க வீட்டில் வந்து தனது அரசியல் பலத்தை பறைசாற்றுவதற்காக 4 மணி நேரம் தாமதமாக வந்தார்னு எழுதுவாங்களா? நான் தான் போனேன் அவரை பார்க்கன்னு தான் எழுதுவாங்க. செக்ஷன் எப்படி மேட் அவுட் ஆகும்? இன்னொன்று சார், தொடர்ந்து நிற்பாங்களான்னு தெரியாது. இல்லை சார், அது எஃப்ஐஆர் தப்பு. தமிழக மக்கள் கட்சி தலைவர் என்ன சார்? அது தெரியாமல் ஒரு டைப்பிங் மிஸ்டேக்னு வச்சுக்கிறது ஒரு பெரிய சிக்கல் இல்லை. எப்படி போட்டிருக்காங்க எஃப்ஐஆர் தெரியுதா? ஏன் வந்து இன்ஸ்பெக்டரே எதுக்கு போடுறாரு? நார்மலாக விஓகிட்டையும் சமயத்தில் வாங்குவாங்க. அந்த ஊருக்கான வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இருப்பார், அவர்கிட்ட வாங்குவாங்க. ஏன்னா அவர் ஹிஸ் தி ரெவன்யூ ஆஃபீஸர். அங்கேயும் வாங்கலை. போலீஸ் எந்த அளவுக்கு நிர்வாகத்தை கையில் எடுத்துக்கிட்டு இருக்குன்றதை நீங்கள் பார்க்கணும். வழக்கமாக பொதுமக்கள் ஒரு திட்டம் வாங்குவாங்க. டிசீஸ்டு 40 பேர் அன்னைக்கு நீங்கள் அந்த மொமெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் 11 பேர் இறந்துருக்காங்க இல்லையா? அந்த 11 பேர் வீட்டில் ஒருத்தங்க கூட இருக்க மாட்டான். அவங்ககிட்ட யாராவது ஒருத்தட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டை வாங்கி இந்த மாதிரின்னு ஒரு டிராஃப்ட் பண்ணி போடுறது என்னென்னா, எப்படி வேண்டுமானாலும் வழக்கை உங்கள் இஷ்டத்துக்கு வளைத்துக் கொள்வதற்காகத்தான் காவல்துறை அதிகாரிகளிடமிருந்து புகாரை வாங்கி வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. என்னோட கேஸில் கம்ப்ளைண்ட்லாம் யாருமா? போலீஸ்காரங்க தான். எல்லாமே போலீஸ். எல்லா வழக்கிலும் கான்ஸ்டபிள், சப் இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பிலாம் போட்டிருக்காங்க. நினச்சபடி எழுதிக்கலாம் போலீஸோட கம்ப்ளைண்ட்னா. இதில் அன்னைக்கு ஆதவ் கூட தான் பஸ்ஸில் இருந்தார். அவர் பேர்லாம் இதில் இணைக்கப்படல. மற்றும் பலரில் ஆதவ் இருப்பார். ஏன் அது மற்றும் பலரில் அவர் இருக்கணும்? இப்போ இவங்க பேர்லாம் டைரக்டாகவே நேம் பண்ணியிருக்காங்க. வெப்பன் சப்ளையரே எடுத்த உடனே மாட்டி விடலாமா? தேர்தல் பிரச்சார மேலாண்மை அது மாதிரி ஏதோ ஒரு போஸ்டிங். இவங்க சொல்கிறது படி பார்த்தா வண்டி 4 மணி நேரம் கூட்டம் சேர்ந்துன்றதுக்காக தாமதப்படுத்தினாங்க. அப்போ வண்டியில் இருக்கால் தானே தாமதப்படுத்தினா? யார் வண்டியில் இருந்தது? நம்ம வளர்ந்த அண்ணன். ஸோ இப்போ அடுத்ததாக ஆம்புலன்ஸ் டிரைவர்கிட்ட வாங்கி இன்னொரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் யார் நம்ம பார்த்தோம்ல சார், பேட்டியும் கொடுக்குறாங்க, போட்டாவும் எடுத்துக்கிறாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இப்படியெல்லாம் அடுத்தடுத்து தாக்குதல்கள் வரும். இந்த தாக்குதல்களை விஜய் எப்படி எதிர்கொள்ள போகிறார்? இது போக அவரை மனரீதியாக உடைப்பதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதை செய்வார்கள் என்பதை நம்ம நேற்று நிகழ்ச்சியிலே நான் சொன்னேன். இதையெல்லாம் நீங்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறீர்கள்? இப்போது அடுத்தடுத்து இந்த பையன் மதியழகன், புஷி, நிர்மல் எல்லாரும் கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணுவாங்கன்ட்டு நான் எதிர்பார்க்குறேன். அதே போல் அந்த ஆம்புலன்ஸ் இதில் 10 பேர் அடையாளம் தெரியாத தாவேக்க வினர்னு இருக்குல்ல, அதில் யாரையாவது இவங்களுக்கு யாரை தோணுதோ தூக்கி உள்ள வைப்பாங்க. யாரை பிடிக்காத வந்துட்டு இங்கே யார் இந்த மாவட்டத்திலே தாவேக்காவுக்காக நல்லா வேலை செய்கிறவங்க யார்? இந்த பேனர்ல எல்லாம் யார் ஃபோட்டோ நிறைய இருக்குன்னு பாருன்னு சில பேர் ஏன் பேனருக்கு செலவு பண்ணுறாங்க, ஃபோட்டோ பிடிச்சி வச்சிருப்பாங்க, பெருசாக ஃபோட்டோ போட்டுக்குவான். ஓ நீ ஏன் இது அப்படின்ட்டு தூக்குப்பாவன, அவன் தான்ப்பா எல்லாம் செலவு பண்ணியிருக்கான் நிறைய, தூக்கவன அப்படின்னு தூக்குவாங்க. அடுத்தது நாமக்கல்ல கேஸ் போட்டிருக்காங்க, அந்த மாவட்டத்தை தூக்குவாங்க. இப்போது இது பேட்டர்ன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். இவங்க புத்தியை நான் சொல்கிறேன், என்ன நடக்க போதும் இப்போவே சொல்கிறேன். திருச்சிக்கு கேஸ் போடுவாங்க, அரியலூர் கேஸ் போடுவாங்க, பெரம்பலூர் கேஸ் போடுவாங்க, நாகப்பட்டினத்துக்கு கேஸ் போடுவாங்க, திருவாரூர் கேஸ் போடுவாங்க. ஏற்கனவே இன்னொன்று, நீங்கள் யாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டான் அவங்க எதிரி. பிரச்சனைன்னு ஆனவுடனே வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தால் வெளியேறவங்க தான் இவங்க அப்படின்னு. இப்போ ஒரு 10 மாவட்டத்தில் கேஸை போட்டு விட்டா யார் நிற்பா அவங்க கூட? இனிமேல் அடுத்தடுத்து போகிற பிரச்சாரத்துக்கு கூட மாவட்ட செயலாளர்கள் சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அந்த எக்ஸ்பிரஸ் பீஸில் தான் நினைக்கிறேன், எக்ஸ்பிரஸாக டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு தெரியல, அந்த பீஸில் தான் நினைக்கிறேன். கேட்குறதுக்கு கோர்ட்டில் சொல்கிறாங்க, சார் எங்கள் எல்லாருக்கும் தொழில் இருக்குது, போலீஸுக்கு கேஸுன்னு ஆகிடுச்சுன்னா கஷ்டம் தான், நான் வெளியேறிட்டேன். இது ஒரு சராசரியான மனிதனின் மனநிலை. இன்றைக்கி ஃபேன்சியாக இருக்குது, தாவேக்கால ஒரு போஸ்டிங் வாங்கலாம், கட்சியில் காரில் வந்து தாவேக்கா கொடியை கட்டுக்கிட்டு ஜாலியாக சுற்றலாம். அரசியல்னா விஜயோட ரீல்ஸ் போடுறது தான் அரசியல்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. என்னப்பா கேஸு கேஸெல்லாம் வரும்ன்றாங்க. வேண்டாப்பா என்னை குரூப்லேருந்து வெளியேற்றிருப்பா, குரூப்பை டெலீட் பண்ணும் போதில்ல. ஆனால் இதுதான் அரசியல், இப்படி தான்
சண்டை நடக்கும். அப்போ ஜான் ஆரோக்கியசாமி கொடுத்த ப்ராஜெக்டை முன்கூட்டியே முடிச்சு விட்டாராங்க சார். ஆமாம்மா, முடிச்சு விட்றதுக்கு தாம்மா உங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுக்குறது. அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டால் அவர் ஓடி போயிடுவார் கூட. அவர் மேலே எஃப்ஐஆர் இல்லை பாருங்க. ஏமா அவர் வியூக வகுப்பாளர்மா, உட்காந்து வியூகம் வகுத்துட்டு இருக்காருமா. இங்கெல்லாம் களத்துக்கெல்லாம் வரமாட்டார். அதெல்லாம் சரி சார். இப்போ எல்லாமே நீதி நேர்மையாக நடக்குதா? இல்லை சார், இது வந்து எப்படின்னா யாருமே அவர் கூட நிற்கக்கூடாது, எல்லாத்தையும் முடக்கணும் அப்படின்னு தானே சார் செயல்படுறாங்க. அப்படி தானே பண்ணுவாங்க. உன்னை தனிமைப்படுத்தணும். சரி இது சிம்பிளாக சொல்லு, பிரசாத் பைக் எதுக்கு தூக்குனாங்க? உங்களை ஜெயபிரகாஷ் பைக் எதுக்கு தூக்குனாங்க? உளவியெல்லாம் உடைக்கிறதுக்கு. சத்யா பைக் எதுக்கு தூக்குனாங்க? இப்போது பிரசாத்தும் ஜெயபிரகாஷும் நிற்கிறாங்க. நான் ஏன் கூட வந்தால் வீட்டில் இப்போ ஃபைன் கட்டுறதுக்கு நைட்டு 11 மணிக்கு வந்து பைக்கை தூக்கிட்டு போகிறான். சார் முடிச்சு விடுங்க சார், நான் கிளம்புறேன் சார், நீங்கள் போயிட்டாங்க. நீங்கள் அதை எப்படி எதிர்கொண்டீங்கன்னு இருக்குல்ல சார். இன்றைக்கி அவங்க நிற்கிறாங்கன்னா அதுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட் இருக்குல்ல சார். ஆமாம் ஏமா என் ஸ்டாஃப்மா, நீ என் ஸ்டாஃப் மேலே கை வச்சுன்னா என் மேலே கை வச்ச மாதிரி போய் செக்ரட்டரியேட்டு போய் பொம்மை முதல்ல ஒன்று ப்ரெஸ் மீட் கொடுத்தேன்னா தேவையா உங்களுக்கு? தலைமைச் செயலகத்துக்கு போய் 2 பேர், இவங்க 2 பேர் பைக்கு, இவங்க பைக் இல்லை, சத்யா பைக்கும் ஜெயபிரகாஷ் பைக்கும் தூக்கணும் அன்றைக்கி தலைமைச் செயலகத்துக்கு போய் முதல்வர் அமர்ந்து இருக்கிற அந்த கட்டடத்துக்கு கீழே நின்று பொம்மை முதல்வர் ப்ரெஸ் மீட் கொடுத்தேன். நீங்கள் ஆஃபீஸ் வரதுக்குள்ளேயே அவங்க ஃபோன் பண்ணி பைக் எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டாங்க சார். அதே மாதிரி தான் பைக் பிரசாத்தோட விஷயத்துலையும் நடந்துச்சு. இது சென்ட் தாமஸ் மவுண்ட் போலீஸ் ஸ்டேஷன்லேயே போய் பேட்டி கொடுத்தீங்க. நானும் பார்க்குறேன். சரி அடுத்தது அது அன்றைக்கி கொடுத்துட்டாங்க. கொடுத்தோன்னே சரி ஓகே விட்டுட்டாங்கன்னு பார்த்தா பிரசாத் பைக்கை தூக்கிட்டு போயிட்டு நானும் இரு தம்பி இன்னைக்கு என்ன தான் பண்ணுறாங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்த உடனே எப்போ கேட்டாலும் அந்த எஸ்ஐ பேர் என்னப்பா, தினகரன், இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ, அவர் இன்ஸ்பெக்டர், என் கூட விஜிலன்ஸ் வேலை பார்த்தவர். எப்போ கேட்டாலும் ஐயா வெளில போயிருக்காரு, ஐயா வெளில போயிருக்காரு, இரு ஐயாவை பார்க்க நானே வரேன்ட்டு போய் அன்னைக்கு போய் பஞ்சாயத்து வச்ச உடனே மறுநாள் கொடுத்தாங்களே பைக்கா. வருது. அது எதுக்கு? உன் கூட ஆள் இருந்தால் தானே நீ சேனல் நடத்துவ. அப்போ விஜயை தனிமைப்படுத்தும் வேலை தொடங்கும். கூட இருக்கிறவங்க அப்போது எதுக்கும் இல்லை சார், உங்களுக்கு தான் ஆதரவு இருந்தாலும் பட்டு என் பேர் போடாதீங்க, அதை நோக்கி போகும். அப்படியே நடந்துடாது. இப்போ என் விஷயத்தில் நடந்துச்சா? நான் இந்த மாதிரி ஒரு சாதாரண ஆள், சின்ன ஆள், நானே இப்படி சண்டை போடுறேன்னா விஜய் விட்டுருவாரா? அவ்வளோ பெரிய ஸ்டாரை நீங்கள் இப்படி முடக்கிறது ஈஸியா? ஆனால் ஈஸின்னு நினைக்கிறாங்க இவங்க. அப்போது இப்படி ஒரு நெருக்கடி வரும்போது நீங்கள் அதை எப்படி எதிர்கொள்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் எதிரியின் எதிர்வினை இருக்கும். இன்றைக்கி இப்போ வருது, நீங்கள் நின்று எதிர்கொள்ளணும், சண்டை போடணும். நிர்மல்குமார்கிட்டையும் புஷிக்கிட்டையும் கூப்பிட்டு நீங்கள் ஜெயிலுக்கு போயிட்டோங்க, நான் பார்த்துக்கிறேன். இது இயல்பாக நடந்த விபத்து அல்ல, திமுக அரசின் சதி, பாதுகாப்பு குறைபாடு என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறார். பாஜக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்கிறார். மற்ற தலைவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். ஸோ நாட்டு மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். திமுகவின் பாசிசம் நீண்ட நாள் நீடிக்காது அப்படின்னு எதிர்கொள்ளுங்க. இப்படி ஒரு ப்ரெஸ்ஸை கொடுத்தாருன்னா இன்றைக்கி யார் எப்படி சார்? அப்படி தான் பண்ணணும். நீங்கள் மாலதி கேட்டாங்க, சார் இவங்க குருமூர்த்தியை போய் ஒரு பார்க்குறாங்களே அப்படின்னோடனே நான் பார்க்கலாமா, அது மாதிரி நடக்கலை. அப்படி செய்திருந்தால் நான் மகிழ்வேன், அப்படி தான் செய்ய வேண்டும்னு நான் சொன்னேன். நேற்று இன்னொரு டெவலப்மெண்ட் நடந்தது. நேற்று பிஜேபி ஒரு குழுவை அமைத்திருக்கிறது. என்ன குழு என்றால் 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய ஒரு உண்மை கண்டறியும் குழு. அது படிக்கிறேன். The national president has constituted NDA delegation to visit Karur to look into the circumstances which led to the incident, meet the affected families of this tragedy and submit its report at the earliest. நீங்கள் அவங்கள பாசிச பாஜகன்னு எப்போ பார்த்தாலும் பாசிசம் பாசிசம், இன்னொன்று வேறு ஏதோ சொன்னார் ரீசெண்டாக, ஏதோ ஒன்று சொன்னார், ரைட்டா சொல்கிறீங்க. அவங்க உங்களை எப்படி இந்த இன்சிடென்ட் எப்படி யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். இப்போது உங்களுக்கு ஆதரவு கரம் நீள்கிறது, பிடித்து கொள்ளுங்கள் என்பது தான் நான் விஜய்க்கு சொல்லக்கூடிய ஆலோசனை. ஹேமா மாலினி சீனியர் எம்பி, அனுராக் தாக்கூர்லாம் டெல்லியில் கலவரம் செய்து மிக புகழ்பெற்றவர். தேஜஸ்வி சூர்யா, பிரஜ்லால், ஸ்ரீகாந்த் ஷிண்டே, அபராஜித சாரங்கி, ரேகா சர்மா, புட்டா மகேஷ்குமார், டிடிபி, சிவசேனா எம்பி ஒருத்தர், டிடிபி எம்பி ஒருத்தர், இதில் ஃபார்மர் டிஜிபி ஒருவரும் எம்பியாக இருக்கக்கூடிய ஃபார்மர் டிஜிபி ஒருவரும் வருகிறார். 8 பேர் கொண்ட குழு, ரைட்டா? உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்காது, 70களிலும் 80களிலும் பிரபலமான கனவு கன்னி திருமதி ஹேமா மாலினி. ஸோ வர்றாங்க. எதுக்கு அவங்க உண்மை கண்டறியும் குழு அமைக்கிறாங்க? உண்மை கண்டறியவா? எதுக்கு சார்? திமுக தூக்கி போட்டு மிதிக்கிறதுதா? அதுதான் அந்த உண்மை. இவங்க எப்படி அந்த ஒரு நபர் ஆணையத்தை வச்சு பண்ணலாம்தாங்களோ? நான் ஒரு நபர் ஆணையம் அமைக்கிறது, நான் 8 நபர் ஆணையம் அமைக்கிறேன். இந்தா ஒரு ஆளாக 8 பேராவா பார்த்துக்கலாம். எப்படி இருக்கும்? அப்போ நீ ப்ரெஸ்ஸை மிரட்டுவியா? இந்த 8 நபர் விசாரணை ஆணையத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது, நியூஸ் போடக்கூடாதுன்னு தடுங்களேன் பார்ப்போம். தடுங்க. ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜை வச்சு நீங்கள் 2 நாளாக வித்த காமிச்சிட்டிங்க. நேராக ஜட்ஜை கூட்டின்னு போய் ஒரு 2-3 PSO கொடுத்து நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களை அவரை சந்தித்து
விசாரணை நடத்துவது போல நீங்கள் படம் காட்டி விட்டீர்கள். உங்களுக்கு மட்டும்தான் படம் காட்ட தெரியுமா? எங்கள் படம் பெரிய படம், பயாஸ்கோப்பு பகுதியா அப்படின்னு ஐமேக்ஸில் போட்டாங்க படத்தை. எப்படி இருக்கும்பா? நீ இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண ப்ரொடெக்ஷன் கவுஸ் நாங்கள் அப்போ இருந்து வச்சுருக்கோம். 8 எம்பிக்கள் ஃப்ளைட்டில் வந்து இறங்குவாங்க, கரூர் முழுக்க செல்வார்கள், தொலைக்காட்சிகள் இருக்கும், மக்கள் தமிழில் பேசுவாங்க, பக்கத்தில் ஒருத்தர் ஹிந்தியில் மொழிபெயர்ப்பார், விட்ட சப்டைட்டிலே போடுவாங்க, லைவில் மொழிபெயர்ப்பாங்க. அந்த எம்பிக்கள் குழுக்கிட்ட பேசுறதுக்கு பிஜேபி ஆளை ஏற்பாடு பண்ணுவீங்களா? அப்போ திமுக அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு இதை செய்திருக்கிறது. திட்டமிட்டையா? ஏன்பா எலெக்ஷன் வருது, போ அந்தாண்ட. விஜய் அவர்களுக்கு நடந்த ட்ராஜடியை பிஜேபி பயன்படுத்திக்கும். அப்படிதான் பயன்படுத்தணும். ஏன் திமுக பயன்படுத்தல? ஒரு ட்ராஜடி, 41 லைஃப்ஸ் லாஸ்ட்டு. இதை வச்சு விஜய் கதையை முடிக்கணும்னு திமுக பயன்படுத்தும் போது நாட்டை ஆள்ற கட்சி பயன்படுத்தாதா? வேடிக்கையாக பார்க்கும். அப்படி பார்த்தாங்க சார். இப்போ இந்த குழுவெல்லாம் அனுப்புறது விஜய்க்கு நல்லது சார். அதைத்தான் இல்லைன்னா சொல்றேன்மா. சோழியை முடிச்சு விட்டுருவாங்கல்ல. ஆதரவு கரம் நீள்கிறது, கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் என்று நான் சொல்வது இதனால்தான். உதராதீர்கள், உதருங்கள் என்று உங்கள் பக்கத்தில் ஜான் ஆரோக்கியசாமி என்ற குரல் வரும். அந்த குரலை கேட்காதீர்கள். ஏன் வழக்கு போடவில்லை என்று யோசியுங்கள் அது சொல்லுவார் விஜய். அந்த குழுக்கிட்ட போய் நம்ம இது பண்ணோன்னா நம்ம இமேஜ் போயிட்டோம். நம்ம ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டு ஒன்று எடுத்துட்டோம். மைனாரிட்டிஸ் ஓட்டு வராது. நீயே மைனாரிட்டி ஆகிடுவியா? இதான் கேம், புரியுதா? அவங்க தே வாண்ட் டு பிளே கேம். யூ ஜாயின் தட் கேம். எதுக்கு? ஃபார் லார்ஜர் இன்ட்ரெஸ்ட், ஃபார் யோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபார் த ஸ்டேட்ஸ் இன்ட்ரெஸ்ட். இதான் அரசியல். வரட்டு பிடிவாதம் பிடித்தால் அழிந்து போவீர்கள். சார் ஒருவேளை இவங்க ஏதோ வந்து சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கணிச்சிட்டு சார் அதை பார்வையிட்டு சிபிஐக்கு மாற்ற எதுவும் வாய்ப்பு இருக்கா சார்? எம்பிக்கள் குழுவுக்கு சிபிஐக்கு பரிந்துரைப்பதற்கான அதிகாரம் கிடையாது. அது நீதிமன்றங்கள் மட்டும்தான் முடிவு செய்ய வேண்டும். ஆனால் இவர்கள் கணித்து விட்டு முழுக்க முழுக்க தவறு திமுகவின் மீது தான் என்று அறிக்கை கொடுக்கத்தானே போகிறார்கள். அதை இவங்க அறிக்கை கொடுத்தா அந்த அறிக்கையை பத்திரிகையில் வெளியிட்டா போதாதா? சிபிஐ விசாரிக்காமல் போட்டோம். நீங்கள் பத்திரிகையாளரை வச்சு நடத்துகிறீங்க. அந்த ஜனங்க சாவறதை புன்முருள் பூத்துக்கிட்டு விஜய் ரசிக்கிறாரு. நீங்கள் பத்திரிகையாளர் வச்சு நீங்கள் நரேட்டிவ் செட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு தெரியாத பஸ்ஸு. உங்களோட நரேட்டிவு இங்கே இருக்கக்கூடிய நியூஸ் தமிழில், பாலிமரில், சன் நியூஸில், புதிய தலைமுறையில் தான் வரும். டைம்ஸ் நவ், ரிப்பப்ளிக், NDTVயில் இந்த நரேட்டிவ் 8 MP நரேட்டிவ் வருது பார்க்குறியா? நேஷன் வாண்ட்ஸ் டு நோ வாட் ஹேப்பன்ட் இன் கரூர்னு அர்ணாப் எப்படி குதிக்கிறார் பார்க்குறியா? மொத்த பேரும் போய் 41 பேரை கொலை பண்ணிட்டாங்க சார், திமுக கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க பார்க்குறியா? ஒரு நரேட்டிவை கண்ட்ரோலில் வச்சுக்க முடியாமல் இறங்கக்கூடாதுன்னு சொன்னேன்ல. இந்த எம்பிக்கள் குழு வரக்கூடாதுன்னு சொல்லி பாருங்க. இப்போ முடியுமா? இவ்வளவு பரபரப்புக்கு மத்தியில் முக ஸ்டாலின் அவர்கள் வந்து வீடியோ வெளியிட்டிருக்காரு சார். கடைசியாக எப்போ வீடியோ வெளியிட்டார் சார்? ஆஸ்பத்திரிக்கு போனது சார். விஜய் அவர்களுடைய ஏதோ ஃபங்க்ஷன் அன்னைக்கு தான் அவரும் வெளியிட்டார். அதுக்கு முன்னாடி எனக்கு நினைவில் வரக்கூடிய வீடியோ வென்றால் அண்ணன் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கைதான சமயத்தில் பாப்புலர் வீடியோன்னு கரெக்டாக பாப்புலர் வீடியோ. ஓகே, பாப்புலர் வீடியோ. தொட்டுப்பார் சீண்டிப்பார் என்பது தான் அவர் கடைசியாக ரிலீஸ் செய்த சிறப்பான சூப்பர் ஹிட் திரைப்படம். அதற்கு பிறகு நேற்று தான் அந்த படம் ரிலீஸ் ஆகி இருக்கிறது. ஸோ இந்த வீடியோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அந்த வீடியோவை திமுக அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேரும் கரூர் ட்ராஜடி என்ற ஹேஷ்டேகோடு ட்வீட் செய்ய வேண்டும். நான் நேற்று நிகழ்ச்சியில் தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஒரு நரேட்டிவை உருவாக்குறீங்கன்னா அந்த நரேட்டிவ் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். நம்ம கண்ட்ரோலை மீறி போகிற நரேட்டிவை நீங்கள் ஆரம்பித்து வச்சிங்கன்னா அது உங்களையே பதம் பார்த்துடும். இவங்களை பதம் பார்க்க தொடங்கிருச்சுன்ட்டு நான் நேற்றே சொன்னேன். அதோட நீட்சி தான் இந்த வீடியோ. வதந்திகளை பரப்பாதீங்க, நாங்கள் வந்து மக்களோட உயிர் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. திமுக ஆட்சி நல்லாட்சின்றதே ஒரு வதந்திப்பா. அவரே அந்த வதந்தியை நம்பிக்கிட்டு இருக்கார். அவர் சொல்கிறாரு சிஎம் வதந்தியை பரப்பாதீங்கன்னு. தமிழக மாணவர் சங்கம்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பூரா விஜய கொலகாரன்னு சொல்லிட்டு போஸ்ட் அடிக்கிறாங்களே, அது வதந்தி இல்லை? அனுமதி இல்லாமல் எவனாவது யார் வீட்டு முன்னாடியாவது போராட்டம் நடத்தினா அனுமதிப்பீங்களா? எங்கள் வீட்டில் சாக்கடையில் ஊற்றுனாங்க, அதே மாதிரி விஜய் வீட்டு வாசலில் போய் நின்று போராட்டம் நடத்துகிறாங்க. சிஎம் வீட்டு வாசல் நின்று இந்த மாதிரி போராட்டம் நடத்த அனுமதிப்பீங்களா? விஜயும் ஒய் கேட்டகரியில் ப்ரொடெக்ஷனில் இருக்கிற ஆளு தானே. அவங்க வீட்டு வாசலில் போய் நின்று 10 பேரை கத்த விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க. போராட்டம் பண்ணாலே போலீஸ் கிட்ட பர்மிஷன் கேட்கணும். ராஜரத்னம் ஸ்டேடியம் அதுக்கு முன்னாடியே அனுமதி வாங்கிட்டு பண்ணணும். போய் ஒரு 10 பேர் ஒரு ஒய் கேட்டகரி செக்யூரிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று கோஷம் போடுறானுங்க 10 பேர். அதை வந்த போலீஸு அவனுங்களை விரட்டி ஜீப்பில் தானே ஏற்றணுமா இல்லையா? பேரிகேடு போட்டு நல்லா வாட்டமாக நின்று கற்றுங்கப்பான்னு தடுப்புகளை ஏற்படுத்துகிறார்கள். பார்த்தீங்களா? தடுப்பு ஏற்படுத்தி இதுக்குள்ளே நின்று கற்றுங்கப்பா. இது எந்த மாதிரியான போக்கு சார்? தெரியுதா? அப்போ நீங்கள் இந்த மாதிரி இழிவான செயல்களை, சட்டவிரோத நடவடிக்கைகளை ஊக்குவித்து கொண்டு வதந்திகளை பரப்பினால் நம்பாதீர்கள்னு நீங்கள் பேசுகிறீங்களே, என்னையா முதல்வர் நீங்கள்?
எப்படிப்பட்ட ஆட்சி நடத்துகிறோம் என்பது இவருக்கே தெரியவில்லை. இந்த கரூர் சம்பவமாகட்டும், துப்புரவு தொழிலாளிகள் போராட்டமாகட்டும், இவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளின் பட்டியல் ஏறிக்கொண்டே இருக்கிறது. இவை எல்லாவற்றுக்கும் சேர்த்து 2026 மக்கள் விடை கொடுக்க போகிறார்கள் என்பதை முதல்வர் தான் உணர மறுக்கிறார். கூட இருக்கவனாவது வந்து சொன்னான்னா இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுங்க சார், இது சரியாயிடும் அப்படின்னு சொன்னானே, நீங்களும் வீடியோ போடுவீங்களா? நான் நேற்று வீடியோலேயே சொன்னேன், இதுக்கு காரணமான 40 உயிர்கள் பலியாயிருக்கு. காவல்துறையின் அஜாக்கிரதையும் ஒரு காரணம், விஜய் தரப்பும் ஒரு காரணம்னு சொல்லிட்டு நீ 4 அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் விஜய் மீது குற்றம் சுமத்தாதீர்கள்னு வீடியோ பேசுனீங்கன்னா சரி, ஜனங்க பரவாயில்லையா உறுதியாக நடவடிக்கை எடுத்திருக்காருன்னு நினைப்பார்கள். பிள்ளையையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுவது போல் உங்கள் அதிகாரிகளை நீங்கள் பாதுகாக்கிறீங்க. அதே எந்த அதிகாரி பொறுப்பற்ற முறையில் நடந்து கொண்டார்களோ அந்த அதிகாரிகளையே பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டியளிக்க வைக்கிறீர்கள். வதந்திகளை பரப்பாதீர்கள்னு வீடியோவை போட்டுட்டு சமூக வலைத்தளம் பூராவும் திமுக உடன்பிறப்புகளும் பத்திரிகையாளர்களும் இரண்டுக்கும் வேறுபாடு இல்லை, இருந்தாலும் தனித்தனியாக சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். திமுக உடன்பிறப்புகளும் பத்திரிகையாளர்களும் வதந்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெண் பத்திரிகையாளர் விஜய் புன்முறுவல் பூக்கும் ஒரு புகைப்படத்தை போட்டுவிட்டு அந்த கூட்டத்தை பார்த்து அல்லது அந்த நெரிசலை பார்த்து மக்கள் மிதிபடுவதை பார்த்து ரசிக்கிறார் என்ற பொருள்படும்படி சமூக வலைத்தளத்தில் பதிவிடுகிறார். சார், காவல்துறை அதிகாரிகளும் போயிட்டு பிரஸ் மீட்ல போயிட்டு விஜய் தான் இது காரணம் சொல்லிட்டுனா எப்படி சார்? ஏன்னா ஒரு நபர் ஆணையம் அமைச்சிருக்காங்க, அப்போ அது வதந்தியானே சார்? அவங்க அந்த ஆணையத்தோட பரிந்துரைகள் வந்த பிறகு தானே நீங்கள் பேச வேண்டும். HOPF ஒரு சீசன்ட் ஆஃபீஸர் அப்படின்றதுக்கான அந்த பக்குவம் தெரிந்தது. நீங்களும் சமூக வலைத்தளங்களையும் விமர்சனம் வந்துகிட்டு இருக்கு. அவர் நான் பாதியிலே எஞ்சி போயிட்டாருன்னு என்ன சொல்லிட்டு போனார்ன்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வெங்கட்ராமன் யாருன்றது உங்களுக்கு புரியும். இதுக்கு மேலே நான் பேசுகிறது சரியாக இருக்காது. ஒரு நபர் கமிஷன் அமைச்சிருக்காங்க, இது வரைக்கும் தான் நான் பேசுகிறது சரியாக இருக்கும், இதுக்கு மேலே கமிஷன் விசாரிக்கட்டும்னு ஏஞ்சி போனார். எல்லா அதிகாரிகளும் வெங்கட்ராமனை போலவே பக்குவப்பட்டு மெச்சூர்டாக இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது இல்லையா? விளக்கம் கொடுக்குறாங்க அரசுக்கு. எல்லாத்துக்கும் விஜய் தாங்க காரணம், 40 பேர் கொல்லணும்னு பிளான் பண்ணிட்டு வந்தாருங்க இந்த ஆள். அது மட்டும்தான் சொல்லலை, மீதி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. டைம் லேட்டாக வந்தார், கூட்டம் அதிகம், தண்ணி கொடுக்கல, பீச்சில் நீங்கள் கொடுக்க தான் தண்ணி கொடுக்கல, 5 பேர் செத்தானே கேஸாக போட்டிங்க. ஸோ இப்படி வதந்திகளை பரப்பி விட்டு நீங்களே வந்து வதந்திகளை பரப்பினால் அந்த வதந்திகளை நம்பாதீர்கள் என்று சொல்கிறீர்கள் என்றால் மக்களுக்கு எப்படி உங்கள் மீது நம்பிக்கை வரும்? அவங்களுக்கு ஓப்பான செய்திகளை மட்டும் வெளியிடணும்னு சொல்கிறாங்க சார். 4.5 வருஷமாக வீடியோ தானே போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் எப்படி வீடியோ நம்புவாங்க? என்னைக்காவது ஒரு முக்கியமான விஷயத்துக்காக முதல்வர் வீடியோ போட்டால் எல்லோரும் பார்த்து ஏதோ முதல்வர் வீடியோ போடுறாருன்னு நினைப்பாங்க. உங்கள் மந்திரி ஊழல் வழக்கில் கைதானதுக்கு EDM மிரட்டி வீடியோ போட்டால் தானே நீங்கள், அதுவும் 35 கட்டு அதில் சொல்கிறார், நீங்கள் கவனித்திருப்பீர்கள். இனி இது போன்ற சம்பவங்களே நடக்காமல் தடுக்கும் பொருட்டு நீதிபதி அருணா ஜெகதீசன் விசாரணை ஆணையம் கொடுக்கக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்போம். ஏற்கனவே அருணா ஜெகதீசன் விசாரணை ஆணையம் கொடுத்த பரிந்துரைகளின் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? அப்போ எங்கெல்லாம் பார்த்தா லூசு மாதிரி தெரியுது முதல்வருக்கு. கரெக்டா? எந்த ஒரு ஆணையமும் பரிந்துரை பண்ணால் அதெல்லாம் செயல்முறைப்படுத்தணுன்ற அவசியமே இல்லை, அந்த ஆணையங்களுக்கு பலனே இல்லை. ஆமாம், இட் இஸ் ரெக்கமெண்டேட்டரி இன் நேச்சர். அரசு அதை ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது தூக்கி குப்பையில் போடலாம். ஆணையங்களுக்கு பவரே இல்லை. ஏற்கனவே வந்து அப்படி பார்த்தீங்கன்னா நீதிபதி சந்துரு அவர்கள் தலைமையில் ஒரு பரிந்துரை கொடுத்தாரு. பள்ளி மாணவர்களிடையே சாதியை ஒழிக்கும் வகையில் சில பரிந்துரைகளை நீதிபதி சந்துரு அவர்கள் கொடுத்தார், நடவடிக்கை எடுத்துட்டிங்களா? இது ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க. நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் இந்த 40 பேர் மரணத்தை பயன்படுத்தி எப்படியெல்லாம் ஆதாயம் அடையலாம் என்ற வேலையை திமுக செய்து கொண்டிருக்கிறதுன்றது தான் நம்ம தொடர்ந்து அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதோட ஒரு நீட்சியாக தான் முதல்வரோட வீடியோவை பார்க்கணும். நீங்கள் கள்ளச்சாராய சாவுக்கு இது மாதிரி நீங்கள் ஒரு வீடியோ போட்டுட்டிங்கன்னா நான் உங்களை பெரிய மனுஷன் சொல்லியிருப்பேன், நல்ல ஆட்சியாளர்னு சொல்லியிருப்பேன் சார். அன்றைக்கி நீங்கள் துடிதுடிச்சு போயிருக்கணும் சார். அங்கே இதை விட பரிதாபம் சார் அது. இதுவும் பரிதாபம், அதுவும் பரிதாபம். பரிதாபத்தில் வேறுபாடு பார்க்க முடியாது. இவங்களும் ஏழைங்க, அவங்களும் ஏழைங்க. 2 உயிர்களையும் நீங்கள் சமமாக பாவித்திருக்க வேண்டுமா இல்லையா? இதுவாவது விஜய் மீது ஒரு பங்கு தவறு இருக்கிறது என்று வாதத்துக்கு வைத்துக்கொள்ளலாம். கள்ளச்சாராய சாவு முழுக்க முழுக்க உங்கள் தவறு. அதற்குத்தான் நீங்கள் ஓடோடி சென்று உருண்டு அழுதிருக்க வேண்டும். இது தொடர்பாக திருமாவளவன் அவர்கள்ட்ட கேட்குறாங்க சார். அப்போ அவர் சொல்கிறாரு சூழ்நிலை பார்க்கணுங்க அப்படின்றாரு சார். அதை மட்டும் அவர் சொல்லல, இங்கே மொத்தமாக சேர்த்தாங்க, இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாங்க. ஆமாம் சார். திரும்ப என்ன இப்படி மாறிட்டான்னு வருத்தமாக இருக்குது. இதுக்கு மேலே என்னத்த சொல்கிறது? என்ன ஃபஸ்ட்டு நாள் ஒருத்தர் செத்து, 2வது நாள் 2 பேர் செத்து, 3வது நாள் 3 பேர் செத்து, 4வது நாள் 5 பேர் செத்து, 10வது நாள் 66 பேர் செத்தாங்களா? என்னையா பேசுகிற இருந்தாலே? இப்படிப்பட்ட நிலையத்துவான்களை எல்லாம் பக்கத்தில் வைத்து கொண்டு தான் இவர் நாம் உறுதியாக 26 வெற்றி பெறலாம், இந்த பழி 41 உயிர்கள்
பலியானதற்கு மொத்த காரணமும் திரு விஜய் அவர்கள் என்று பழி போட்டு விடலாம் என்ற எண்ணத்தில் அவரை சுற்றியுள்ள அத்தனை பேரும் அதை நோக்கி வேலை செய்கிறார்கள். இவர் எந்த கட்சி தலைவரும் யாரும் சாகணும்னு நினைக்க மாட்டாங்க, அதனால் நம்ம அப்படிலாம் சொல்லக்கூடாது. பிரிமன்ஸ்னா அவர். ஸோ இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, மீடியா நம்ம கண்ட்ரோலில் இருக்குது, இதை எளிதாக மூடி மறைத்து விடலாம் என்று நினைத்து விட்டு தான் இந்த வீடியோ போடுறது, திரும்ப பேச வைக்கிறது, ஊராக விஜய் கொலகாரன்னு சொல்லிட்டு போஸ்ட் ஓட்ட வைக்கிறது, ஒரு குரூப்பை அனுப்பிச்சு விஜய் வீட்டு வாசலில் ஆர்ப்பாட்டம் நடத்த வைக்கிறது, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை எழுத வைக்கிறது, விஜய் ஓடி ஒழிந்து விட்டார், விஜய் கோழைன்னு நரேட்டிவை செட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிடலான்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அத்தனை எளிதல்ல. சம்பவம் நடந்த அன்று மறுநாள் மதியம் வரை இருந்த நிலைமை வேறு. தாவக தொண்டர்களே, விஜய் ஆதரவாளர்களே ஐயோ என்ன பேசுறது என்று வெடித்து கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் பார்த்தோம். காலையிலேயே திரு எடப்பாடி பழனிசாமி கரூர் சென்று மருத்துவமனையில் பேட்டி அளித்தார். பாதுகாப்பு குறைபாடுன்ற பஞ்சாயத்தை முதலில் அவர்தான் இழுக்கிறார். அவர் இழுத்தவுடன் எல்லாரோட மனதிலும் அது இருந்தது, உள்ளூர் மக்கள் மனதிலும் அது இருந்தது, கரூர் மக்கள் மனதிலும் அது இருந்தது. பட்டு இவ்வளோ உயிர் போயிருக்கு, இந்த நேரத்தில் போயிட்டு யாரை குறை சொல்கிறது, இன்னொன்று விஜய் மீது எல்லாம் திரும்புமே என்று அப்படியே யோசித்து கொண்டிருந்த நேரத்தில் அவர் போட்டு உடைக்கிறார். முதல்ல உடைச்ச உடனே அதுக்கப்புறம் கடன்ட்டு இந்த நரேட்டிவ் உடைய தொடங்குகிறது. அதை கட்டுப்படுத்த முடியாமல் தான் வீடியோ வெளியிடுகிறார்கள். எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. நைட்டே முதல்வர் நேரடியாக விடிய காத்தால 4 மணிக்கோ போய் கரூரை சேர்ந்து அந்த உடல்களை எல்லாம் பார்வையிடுகிறார். அதை விடவா வீடியோ வேணா சார்? ஃபஸ்ட்டு இபிஎஸ் அவர் அதை உடைக்கிறாரு, இது மாதிரி பாதுகாப்பு குறைபாடுனால தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அவர் அப்படி அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லாமல் வேற ஏதாச்சும் பேசியிருந்தாருன்னா இந்த இது எப்படி சார் திரும்பி இருக்கும்? இபிஎஸும் ஒரு குறுகிய மனதுடைய ஒரு அரசியல்வாதி அல்லது வியூகம் இல்லாத அரசியல்வாதி, பக்குவம் இல்லாத அரசியல்வாதின்னு வச்சுக்கோங்க. ஓகே, பக்குவம் இல்லாத அரசியல்வாதி எப்படி சிந்திப்பார்னு சொல்கிறேன். நேற்று என் கூட்டணியை பொருந்தா கூட்டணின்னு தானே சொன்னேன். விஜய் மீது தான் முழுக்க தவறு, பாதுகாப்பு கொடுக்கல, இருந்தாலும் விஜய் இப்படி பண்ணலாமாங்க? அவங்க ஃபேன்ஸை பற்றி தெரியாதா? ஊருக்கு எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கல்ல, இப்படி தான் பண்ணுறாங்க. இப்படி இருந்தால் எப்படிங்க போலீஸ் பர்மிஷன் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு போயிருந்தாருன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ என்ன இருக்கும்? திமுக இறங்கி கதகளி ஆடி இருக்கும். ஆனால் அப்படி விஜய் மீது தான் முழு தவறு என்று இபிஎஸ் பேசுவதற்கு போதுமான காரணங்கள் இருந்தனவா இல்லையா? உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். விஜயோட ஸ்ட்ராட்டஜி தப்பு. அதிமுக கூட்டணி இல்லை என்பதையும் அவர் ஜனவரியில் அறிவிக்க வேண்டும். அதுவரை அதிமுகவோடு ஒருவேளை கூட்டணியோ என்று எல்லோரையும் எண்ண வைத்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் சிறந்த உத்தி. இப்போது அதிமுகவை எதிரியாக்க வேண்டிய தேவை என்ன? ஒரே நேரத்தில் இந்தியா பங்களாதேஷோடும் பாகிஸ்தானோடும் சீனாவோடும் இலங்கையோடும் சண்டை போட முடியாது, எந்த நாடும் போட முடியாது. அப்போ விஜய் என்னோட எதிரி இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று அவங்க தான் ஆளுங்கட்சியில் இருக்காங்க, அவங்கள நோக்கியே தனது தாக்குதலை தொடுக்க வேண்டும். தேவையில்லாமல் இவர்களை சீண்டுகிறாருன்னு நடுவில் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் சொன்னேன். இன்னைக்கு ஒருவேளை கரூர் கூட்டத்தில் அதிமுக பிஜேபி பொருந்தா கூட்டணின்னு பேசலன்னு வச்சுக்கோங்க ஒரு வாதத்துக்கு, இன்னும் 2 அடி பகுலில் குத்திருப்பார் எடப்பாடி. அப்போது எனக்கு என்னன்னா, ரைட், அதிமுக கூட்டணி இல்லைன்றது நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க, அது உங்கள் முடிவு. உங்களை யாரும் கட்டாயப்படுத்தி ஏப்பா போப்பா தாலி கட்டுப்பா அதிமுகவுக்கு என்றெல்லாம் யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. அப்படி இருக்கையில் இதை பொறுமையாக சொல்லலாமே. அதிமுக உட்பட, நான் உட்பட, மக்கள் உட்பட அத்தனை பேரும் வந்துருவார் போல இருக்கு கூட்டணிக்கு என்று நினைத்து கொண்டே இருக்கட்டுமே. அது ஒரு சஸ்பென்ஸ் தானே, இருக்கட்டும். அப்படியே இதெல்லாம் அரசியல் ஒரு உத்தி. அப்படி இல்லாமல் எதுக்கு லொடுக்குன்னு போட்டு உடைக்கிறாரு இருந்தாலும், எதுக்கு தேவையில்லாமல் இந்த வேலையை பார்க்குறாரு? திமுக அரசுக்கே பயம் இருக்கும்ல சார். ஒருவேளை சேர்ந்துட்டாங்கன்னா, இப்போ வரைக்கும் திரு விஜய் அவர்கள் அதிமுகவை எதிர்த்துக்கல, ஒருவேளை அதிமுகவும் சேர்ந்து நம்ம அவருடைய பிரச்சாரங்களுக்கு சரியா பாதுகாப்பு கொடுக்காம ஏதாவது அசம்பாவிதம் நடந்தது, அவங்க எல்லாம் வருவாங்க. போர் தொடங்குறதுக்கு முன்னாடியே உங்களோட போர் உத்தி என்னன்னு எதிரி நாட்டு மன்னனுக்கு தெரிஞ்சா அவன் பயப்படுவான். காங்கிரஸ் கூட கூட்டணி போலான்ற எண்ணத்துல இருக்காரு. அதனால தான் சுத்தி எல்லாரையும் பகைச்சிக்கிறாரு, நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு அவருக்கு நடந்துட்டு இருக்க அநீதிகளுக்கு காங்கிரஸ் எங்கேயாவது சப்போர்ட் பண்ணியிருக்காங்களாங்க சார்? வேணா கையில் 2 வாளியை தூக்கி கொடுப்பாங்க. அதுதான் தமிழக காங்கிரஸ் கட்சிக்கு தெரிந்த ஒரே வேலை. பழம் பழுத்து மடியில் விழும் வரை அது பழம் அல்ல, எட்டாக்கனி தான். நீங்கள் இப்படி யோசிக்கிறீங்க, 1.5 வருஷம் ஆன கட்சி இப்படி யோசிக்கிறீங்க. 142 வருஷம் ஆன கட்சி எவ்வளோ யோசிக்கான். இன்னாயா பிரயோஜனம் உன் கூட வர்றதுனால சொல்லியா? 25 சீட்டு வாங்கி 25 சீட்டுக்கு செலவுக்கு துட்டை வாங்கி 20 சீட்டில் ஜெயிக்கிறது சாமர்த்தியமா? உங்ககிட்ட 60 சீட்டு வாங்கி 6ல் ஜெயிக்கிறது சாமர்த்தியமா?
நீங்க யார் வருவாங்கன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்களோ அவங்க ஒண்ணுமே சப்போர்ட் பண்ணல. ராகுல் காந்தி என்ன சொன்னாரு? தொலைபேசியில் அழைத்து பேசினாராம், ஆறுதல் தெரிவித்தாராம், இரங்கல் தான் தெரிவித்தார். இன்னொன்று ராகுல் காந்தி இரங்கல் தான் தெரிவிக்க முடியும். ஆம்புலன்ஸ் வந்து தவறுன்னு ராகுல் காந்தி பேசினா சரியா இருக்குமா? இங்கே இருக்கவங்க பேசணும். இங்கே இருக்கவங்க எப்படி பேசுவாங்க? வாலியோடு நான் தான் அந்த ஆம்புலன்ஸில் சென்றேன் என்று பேசுவார்கள். கரெக்டா? என் உயிருக்கு ஆபத்து, வாலி ஒரு இடத்துல முக்கியமாக சேகணும். ஜோதிமணி கூட பேசலைங்க சார். முந்தானே வரைக்கும் செந்தில் பாலாஜி கூட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. KS அழகிரி அதெல்லாம் வெளியில உள்ளுலை. அது போய் நீ சண்டையெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஜோதிமணி அந்த மாதிரி உள்ளூரில் செந்தில் பாலாஜி எதிர்த்து அரசியல் செய்து விட்டு உள்ளூரில் இருக்க முடியுமா? ஜோதிமணி அரசியலை விட்டே விலக வைப்பார் செந்தில் பாலாஜி. அதான் திரு விஜய் அவர்கள் அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டாரு. அதனாலதான் இந்த மாதிரி பேசினாரு. அதனாலதான் அவருக்கு அரசியல் தெரியலன்னு சொல்றேன். இன்னைக்கு சார் யாரை நீங்க எதிர்த்து பேசுனீங்களோ அவங்க தான் உங்க சப்போர்ட்டுக்கு வந்து நிக்கிறாங்க. இதுதான் அரசியல். எடப்பாடி பழனிசாமி அருமை தம்பி விஜய்க்கு ஆதரவாக பேசியது உள்ளபடி அந்த அடிப்படையில் ஒரு நல்ல மனுஷன் நான் பார்க்குறேன். ஓகே, அவர் சொன்ன விஷயத்தை யாரும் சொல்லலை. ஒருத்தர் ஒரு மனநிலையில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் கில்ட்டியாக இருக்கிறாருன்றதான் அவர் சொல்கிறாரு. ரைட்டா? இருந்தாலும் அரசியல் ரீதியாக நான் பார்க்கிறேன். எடப்பாடி பழனிசாமி ABCDன்றதை விட்டுருங்க. அதிமுக தலைவராக ஒருவர் இருந்து இன்று பேசியதாக வைத்துக்கொண்டு பார்த்தால் அவர்களுக்கு அவர்களது நலன், எதிரிக்கு எதிரி நண்பன். இன்னைக்கு நீ பரிதாபமாக இருக்க, நான் இன்றைக்கி கை கொடுத்து உதவுறேன். எதுக்கு உதவுறேன்? நாளைக்கு நீ என் கூட வரணுன்றதுக்காக உதவுறேன். அப்படித்தான் இது அரசியல் கணக்கு. ஓகே, இதில் அதாவது இந்த அரசியலில் லாயல்ட்டி, பாவம், புண்ணியம், நல்லது, கெட்டது எதுவுமே இல்லை. வெற்றிக்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம். இது எல்லாம் நிறைஞ்சது தான் அரசியல். எஸ், அதுதான் அரசியல். இது அப்படி தான் விளையாடணும். நான் சொல்கிறது மாதிரி நாங்கள் கொஞ்சம் கிளாக்கை ரிவர்ஸ் பண்ணுங்கள். பழனிசாமி ப்ரெஸ் மீட்டு வர்றாரு, கரூர் ஜிஹெச்சுக்கு போகிறாரு. ப்ரெஸ் மீட்டு போய் பார்த்துட்டு வந்து ஏங்க சொன்ன டயத்துக்கு வர வேணாமாங்க, மதியம் 12 மணிக்கு வரேன்ட்டு நைட்டு 8 மணிக்கு வந்தானே 8 மணி நேரம் வெயில் எப்படிங்க காத்திருப்பான்? இன்னொன்று அந்த விஜய் தன்னோட ரசிகர்களை கட்டுப்படுத்தணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன பண்ணுவீங்க இப்போ? அதுக்கப்புறமா திமுகவோட செயல்பாடு எப்படி இருந்திருக்கும்? இந்த பேச்சின் முக்கியத்துவம் என்னன்னு நான் கேட்குறேன். என்ன முக்கியத்துவம்னா அதுக்கப்புறம் தாம்மா ஓவராலாக இந்த நரேட்டிவே திரும்புது. அதுவரை இத்தனை பேரும் விஜய் மீது பாய்ந்து கொண்டிருந்தார்கள். விஜய் மீது பாய்வதற்கு வேட்டை நாய்களை தயாராக திமுக வைத்திருந்தது. இப்போ என்னன்னா பழனிசாமி அவர்களும் நயினார் நாகேந்திரன் அவர்களும் பேசிய பிறகு வேட்டை நாய்களை ஏவி விட்டால் அந்த நாயங்களை வாய் மேலே போடுறாங்க. ஓடு, உனக்கு தெரியாது. இதனால் முனைமழுங்கி போய்விட்டது திமுகவோட தாக்குதல் என்ற ஒருத்தர் கைட் பண்ணணும். அதை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி இந்த இஷ்யூவோட திசையையே மாற்றி போட்டு விட்டு போய்விட்டார். அதுக்கப்புறம் தான் தாவேக்காவே போயிட்டு வழக்கு பதிவு பண்றாங்க. இது எதேச்சியா நடந்தது. அதுவரை என்ன செய்வதென்றே தாவேக்காவினருக்கு தெரியவில்லை என்பதுதான் உண்மை. திட்டமிட்ட சதி அப்படின்னு அதை எப்படி எதிர்கொள்றது இன்னும் கூட உங்களுக்கு புரியல. நான் நேற்றைய நிகழ்ச்சியிலே சொன்னேன், பத்திரிகையாளரை சந்திச்சு உங்களோட சந்தேகத்தெல்லாம் வைங்க. நாலு திமுககாரன் வந்து கேள்வி கேட்க தான் செய்வா. நாலு திமுககாரன் என்ன 40 பேரும் திமுககாரன் தான் பத்திரிகையாரங்க, கேட்க தான் செய்வாங்க. எதிர்கொள்ள வேண்டும். நீங்கள் மனசுல இருக்கிறத பேசலாம் சார். உங்களுக்கு என்ன கிரீவன்ஸோ அதை பேசுங்க. யாராவது பேசுங்க. நீங்கள் மீண்டும் மீண்டும் விஜயை பேசுமாறு கட்டாயப்படுத்தாதீர்கள். அவர் என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கிறார்ன்றதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. வில் பி சஃபரிங் ஃப்ரம் கில்ட்டு. குற்ற உணர்ச்சி திரு விஜய் அவர்களுக்கு இருக்கும். கூட இருக்க நீங்கள் என்ன சார் பண்ணிட்டுருக்கீங்க? என்ன ரியாக்ட் பண்ணுறதுக்கே 48 மணி நேரமா உங்களுக்கு? என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கோர்ட்டில் ஒரு பெட்டிஷனை ரெடி பண்ணி மக்களை சந்திக்காமல் இந்த நரேட்டிவ் உங்களுக்கு எதிராக ஒரு நரேட்டிவை பில்டு பண்ணுறான உங்கள் எதிரி, அந்த நரேட்டிவை முறியடிக்கிறதுக்கு நீங்கள் இது வரைக்கும் என்னங்க பண்ணீங்க? என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இது வரைக்கும் சொல்லுங்கள். உங்கள் பசங்க போட்டு அங்கே இதில் சோஷியல் மீடியாவில் கட்டி உருண்டுட்டுருக்காங்க. அவங்களும் எப்படி பேச வேண்டும் என்பதற்கு எடப்பாடி பழனிசாமி தான் தரவு எடுத்து கொடுக்கிறார். அதுவரை கனத்த அமைதி நிலவியது. நீங்கள் குறைந்தது உங்கள் தொண்டர்களுக்கு என்ன கைடன்ஸை கொடுத்தீங்க இந்த இஷ்யூவில்? இதுதான் ஏன் நடந்தது. என்னென்னா உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு புரியல. என்ன நடந்ததுன்றது ஒவ்வொருத்தரையாக கேட்டு நீங்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சி ஓஹோ இப்படியா, பழனிசாமி பாதுகாப்பு குறைபாடுன்னு சொல்லியிருக்காரு. அதே லைனில் போவோம். ஏனென்றால் இந்த இஷ்யூவில் யூ ஆர் ஈக்குவலி கில்ட்டி. நீங்கள் உங்களுக்கு தெரியும் உங்கள் தொண்டர்கள் எப்படிப்பட்டவர்கள், உங்களை பார்க்க எப்படிப்பட்ட கூட்டம் வரும் என்பது தெரிந்து நீங்கள் மைதானத்தை கேட்டிருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை சார், அந்த ஒரு அம்மா நல்லா பேசினாங்க, இன்டர்வியூ கொடுத்தாங்கன்னு சொன்னோம்ல, அந்த அம்மா தெளிவாக சொல்கிறாங்க சார். திரு விஜய் அவர்கள் வரும்போது ஃபோக்கஸ் லைட்டை போட்டு உங்கள் முகத்தை காட்டியிருக்கணும், முகத்தை காட்டாமல் விட்டுட்டீங்க. செல்வி ஜெயலலிதா வரும்போதெல்லாம் முகத்தை காட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்னா முகத்தை காட்டிக்கிட்டே வந்து அங்கங்கே பார்த்துட்டு கிளம்பிட போகிறான், கூட்டம் ஹோல்ட் ஆகணும்னு தாவேக்களை நினச்சிருக்காங்க சார். விஜயின் வீர உரையை, எழுச்சி உரையை கேட்பதற்காகவா அந்த கூட்டம் அங்கே இருந்தது? மதுரை மாநாட்டில் என்ன பண்ண நடந்துச்சு? ரேம்ப் வாக் முடிஞ்சவொடனே என்னாச்சு? ரேம்பில் எண்டு வரைக்கும் வந்தார்.
வந்து முடிஞ்சவொடனே என்னாச்சு? கிளம்ப ஆரம்பிச்சு போனாங்க. இப்போ சொல்லுங்க. விஜயோட முகத்தை பார்த்துட்டா போயிடலான்னு தான் நாங்கெல்லாம் காத்துட்டு இருந்தோம். அவர் என்ன பேச போறான்றதுலாம் எங்களுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு உங்க ஆடியன்ஸ் இதுதான். அங்கேருந்தே காட்டுவாங்க, ரோட்ல என்ட்ரி ஆன உடனே லைட்டை போட்டு காட்டினே வாங்க. அங்கேருந்து பஸ்ஸுக்குள்ளே இப்போ நம்ம ஜெயலலிதா மேலாம் பார்த்துருக்குறோம். எப்படி பார்த்துருக்குறோம்? உள்ள ஃபோக்கஸ் லைட் வச்சு மூஞ்சி காமிச்சிட்டு வருவாங்க, வெள்ளையில ஏறு காமிச்சிட்டு வருவாங்க. நீங்கள் அப்படியாவது காமிச்சிட்டு வந்துருந்தீங்கன்னா ஜனங்க பார்த்துட்டு அப்படியே போயிருப்பாங்க. யாருக்கும் முகத்தையே காட்டல அவர். நேராக இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் வெளில வராரு. விஜய் பார்த்துட்டு போயிடுவாங்க. காவல்துறை கை காட்டக்கூடாதுன்னு சொல்லி. ஃபோக்கஸ் லைட் போட்டு அவரோட முகத்தை மட்டும் காட்டுறது. ஓகே. முகத்தில் லைட்டு காட்டுறதுக்கு என்னப்பா பிரச்சனை? இப்போ காவல்துறை அதுக்குமா விதி போட்டிருக்கு? அது விதி போட்டு தான் மீறுங்க. விதியை மீறி நீங்கள் 2 வழக்கு வாங்கினா பரவாயில்ல, 40 பேர் செத்து போட்டானே என்ன பண்ண போகிறீங்க? ஸோ இப்போது உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்கு ஒருவர் வர வேண்டியது இருக்கிறதா? ஒரு போரை இப்படி தான் நடத்தணும் சார். ஒருவேளை வந்துட்டு அவரை நீங்கள் மேலே நின்று இப்படி ரோட் ஷோ நடத்துற மாதிரி கையை காட்டிட்டு வாங்கன்னு சொன்னால் பார்த்துட்டுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படி இப்படி கிளம்பியிருப்பாங்கல்ல சார்? அது கூட ஒரு கிளம்பியிருப்பாங்க. அதை தொடக்கத்திலேயே செஞ்சுருந்தீங்கன்னா கிளம்பியிருந்துருப்பாங்க. நீங்கள் எந்த பாயிண்ட் போலீஸை கொடுத்துருக்கோ அந்த பாயிண்டில் தான் நான் போய் நின்று விளக்கையே ஆன் பண்ணுவேன்ட்டு தானே இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் இன்ச்சாக நான் வந்தீங்க. காவல்துறை அதிகாரிகள் தான் பேட்டியில் சொல்கிறாரு, நாங்கள் 50 மீட்டர் முன்னாடியே அவரை வந்து விளக்கு ஆன் பண்ண சொன்னோம், அங்கேயே பேச சொன்னோம், இல்லை நாங்கள் அங்கே வரைக்கும் போகணும் அப்படின்ட்டு. அதுக்கு தான் கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ மீண்டும் மீண்டும் சொல்வது, காலை வச்சுட்டீங்க, நன்றாக கற்றுக்கொண்டு அரசியல் பழகுங்கள். தாவேக நிர்வாகிகள்லாம் வேற போயிட்டு திரு குருமூர்த்தியை பார்த்துருக்காங்க அப்படின்லாம் சொல்றாங்க. உண்மையாங்க சார்? குருமூர்த்தி அவர்களே இதை மறுத்து விட்டார். இன்னொன்று, ஏன் இந்த செய்தி கிளம்புகிறது என்பதை பாருங்கள். உண்மையிலேயே குருமூர்த்தியை போய் திரு விஜய் அவர்கள் பார்த்திருந்தால் நான் மகிழ்வேன், புத்திசாலியாக இருக்கிறார் என்று. ஒரு அரசியலில், ஒரு போரில், அரசியலில் எங்கிருந்து உதவி வந்தாலும் நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு பெரிய எதிரியோடு மோதும்போது, புரிகிறதா? அப்படி இருக்கும்போது நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம இராணுவ வீரர்கள் 20 பேரை சீன நாட்டினர் அடித்து கொன்றார்கள், நமது இராணுவ வீரர்களை, சில ஆண்டுகளுக்கு முன்பு. அன்னிலேருந்து டிக்டாக்கை பேன் பண்ணி எல்லாரும் அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாதுன்னு சொன்னோம், கரெக்டாக? கடந்த வாரம் பிரதமர் அவர்கள் போய் சீன அதிபர் ஜின்பிங்கோடு கட்டி பிடித்து உறவாடி, இது மாதிரி ஒரு ஃப்ரைட் ரைஸ் நான் சாப்பிட்டதே இல்லைன்னு உருட்டிட்டு வந்தார். ஞாபகம் இருக்கா? டிக்டாக்கெல்லாம் பேன் பண்ணுற அளவுக்கு போன ஒரு நாடு எதுக்கு சீனா கிட்ட போய் திடீர்னு என்ன தோஸ்து மறந்துட்டியா அப்படின்னு எதுக்கு பேசணும்? அங்கே 50% வரி போடுறான் அமெரிக்கா. நான் போய் நம்புனேன், பார்த்தியா, இரு நான் அவங்ககிட்ட ஃப்ரெண்ட் ஆகிறேன் திரும்பிட்டு போனோம். இவ்வளோ தானே அரசியல். போன சுருக்கு அடுத்து ஹாப்பி பர்த்டே மோடி. அவங்களும் பாருங்க சார், இவங்களுக்கு 50% போட்டுறாங்க நசுங்கட்டும் அப்படின்னு நினைக்காம அவங்களும் ஆதரவு கரம் நீட்டுறாங்க. ஆமாம், அதுதான் அவங்களுக்கு சேர்த்து வச்சுட்டா அவங்களுக்கும் இப்போ ஏதோ ஒரு மோட்டிவேஷன் இருக்குல்ல. எல்லாருக்கும் மோட்டிவேஷன் இருக்கு. இதானே அரசியல். எனக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் தேவையில்லை, நாங்கள் தனின்னு சினிமாவில் இந்த ஃபைட்டருங்களை பறக விடுற மாதிரியே அரசியல் நினச்சிக்கிட்டு நீங்கள் அரசியல் பண்ணால் எப்படி சார் இது சரியாக இருக்கும்? நீ புரிந்து கொள்ள வேண்டாமா? அப்போ இந்த நியூஸை யார் சார் கிளப்பி விடுறது? மெயின் சேனலில் பார்த்தேன் சார். கிளப்பி விட்டாலும் அதற்கான அவசியம் என்ன சார்? என்ன அவசியம்னா, பிஜேபி இவரை இயக்குகிறது. அவங்க திமுகவில் இருக்கவங்க உறுதியாக என்ன நம்புகிறாங்கன்னா, 2019 தேர்தலில் இருந்தது போல் நினச்சிக்கிறாங்க. அவன் பிஜேபி ஆதரவாளர்னு சொன்னால் ஐயோ சங்கி வா அப்படின்ட்டு ஜனங்க வெறுத்து ஒதுக்கி விடுவார்கள் என்று இவர்களுக்கு ஒரு நினைப்பு. விஜய்க்கும் அப்படி ஒரு நினைப்பு இருக்கிறது. அதனால தான் அவசியமே இல்லாமல் பிஜேபியை ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலும் வம்புக்கு இழுத்து கொண்டிருக்கிறார். அவசியம் இல்லை, இது மாநில தேர்தல். பிஜேபி இங்கே முதல்வர் வேட்பாளர் போட்டு கேண்டிடேட் போடுறாங்க, பிஜேபி தனியாக போட்டுட்டுனா தூக்கி போட்டு அடிங்க பிஜேபியை. இவ்வளோ பெரிய ராணுவம் வருது, அதை விட்டுட்டு ஓரமாக நடந்து போகிற 2 பேர் கூட போய் எதுக்கு கத்தி நீட்டி சொல்லிட்டு இருக்கீங்க? தேர் நாட் ரிலவெண்ட் ஹியர். நீங்கள் ஏடிஎம்கே விமர்சனம் பண்ணால் கூட அதுக்கு ஒரு லாஜிக் இருக்குது, ஏன்னா அவங்க சிஎம் போஸ்ட்டுக்கான கண்டெண்டர். சும்மா இதுக்கு பிஜேபி அடிச்சிருக்கு. இது என்னப்பா உத்தி? பக்கத்து நாட்டில் சண்டை போட்டுட்டு போட்டு இங்கேருந்து போய் இவர் சண்டை போடுறது. இன்னொன்று, நீங்கள் பிரச்சாரத்துக்கு போறீங்க, அங்கே குடைச்சல் கொடுக்கறது திமுக கவர்மெண்ட் தான், பிஜேபியா கொடுக்குது. இப்போ உண்மையிலே திரு குருமூர்த்தி அவர்களை போய் சந்தித்திருந்தால், தாவேக நிர்வாகிகள் சந்தித்திருந்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன். இதான் உத்தி. நீங்கள் பிஜேபி கூட கரம் கோத்தாதான் திமுகவோட கொட்டம் அடங்கும். அந்த பயந்த நாய் வாளை காலுக்கு இடையே சுருகி கொண்டு ஓடும் பார்த்துருக்கிறீர்களா? அதுபோல் ஓடுவாங்க திமுக. இங்கே பிஜேபி கூட நெருங்குறீங்கன்னு ஒரே ஒரு செய்தி அவர்களை சென்று அடைந்தால் ஓடுவாங்க பாருங்கிட்டு திரும்பி. நீங்கள் பாசிச பாஜகவையும் எதுக்குறீங்க, அதிமுகவையும் எதுக்குறீங்க. உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட யாருமே இல்லைன்றதுனால தான் இந்த அடி அடிக்கிறான் உங்களை. ஜானு ஆரோக்கியசாமி இருக்கிற வரைக்கும் திரு விஜய் அவர்கள் அந்த திசையில யோசிக்கவே மாட்டாருங்க சார். உங்களோட பர்சனல் ப்ரொஜுடியூஸ் எனக்கு என்ன மனசார பிஜேபி பிடிக்குதா? இப்போ பிஜேபி பிடிக்காதான்னு சொன்னா நான் எந்த சென்ஸில் சொல்றேன்னா, பிஜேபியின் அரசியல் எனக்கு பிடிக்காது. நாமளும் தான் அந்த கொள்கைகளில் வேறுபடுறோம். இன்னும் இப்போவும் நான் அந்த கொள்கையில் உறுதியாக இருக்கேன். பிஜேபியின் மதவாத அரசியலை நான் இப்போதும் எதிர்க்கிறேன். ஆனால்
இன்னைக்கு பிஜேபியோட துணை இல்லாமல் திமுகவை தமிழ்நாட்டில் வீழ்த்த முடியுமா? பிஜேபி வேணாம், பிஜேபி ஒதுக்கி விடுங்க, திருப்பி திமுக வந்து உட்காரும், பரவாயில்லையா? இன்னொன்னுங்க சார், திமுகவோட அரசியலே இன்னைக்கு ஐயோ பிஜேபி உள்ள வந்துடும், பிஜேபி உள்ள வந்துடும் சொல்லிட்டு என்னென்ன அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாழ முடியல ஜனங்க. இது எல்லாத்துக்கும் இவங்க சொல்ற காரணம், ஐயோ பிஜேபி உள்ள வந்துடும், டேய் உள்ள வரட்டுண்டா அப்படின்ற மூடுக்கு ஜனங்க வந்துட்டாங்கன்றதை விஜய் புரிஞ்சுக்கணுன்றேன். இங்க பாரு, பிஜேபி மசூதியை இடித்தது, ஹிஜாப் பிரச்சனையை ஏற்படுத்தியது, சிறுபான்மையினருக்கு எதிராக நடந்து கொள்வது, வக்ஃபு மசோதா உள்ளிட்ட பல விஷயங்கள் எனக்கு ஓப்பில்லை, இங்கே இருப்பவர்களுக்கும் ஓப்பில்லை. ஆனால் தமிழகத்தில் பிஜேபி மதவாத அரசியலை செயல்படுத்த முடியுமா முடியாதான்றதை மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்கணும். புரியுதுங்களா? 24 தேர்தலை சொல்லுங்கள், அது நாட்டை யார் ஆள வேண்டும் என்பதற்கான தேர்தல். அன்று நீங்கள் இந்த அரசியலை பேசுங்கள், நானும் உங்களுடன் இருக்கிறேன். செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் யார் அமர வேண்டும், தமிழகத்தை யார் ஆள வேண்டும் என்ற தேர்தலுக்கு மதவாத அரசியலின் தேவை என்ன? அப்போ குறைந்தபட்சம் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லைன்றதுனால தானே உங்களை அடிக்கிறான். ஸ்கூலில் படிச்சிருப்ப பசங்க உன்னோட ஹையர் ஸ்டாண்டர்டில் யாராவது உனக்கு ஃப்ரெண்டுனா அவங்ககிட்ட கொஞ்சம் மரியாதை நடந்துப்பாங்க, பார்த்துருக்கியா? இவனுக்கு அந்த அண்ணன் ஃப்ரெண்டா, இவனை ஏதாவது நோண்டானா அந்த அண்ணன் அடிக்க வருவார், ரைட்டா? இவ்வளோ தானேப்பா. ஆள் பழக்கம் இருந்தாலே போதும் சார், இவனுக்கு நிறையா தெரியும்டா. அப்போது ஏடிஎம்கே உனக்கு சப்போர்ட் வரும், பிஜேபி உனக்கு சப்போர்ட் வரும்னா இந்த ஆட்டம் போடுவாங்களே. நேற்றைக்கு முந்தின அந்த பிரச்சாரத்தில் நாமக்கல்ல பிரச்சாரம் பண்ணாங்கல்ல, அங்கே 2 கேஸை போட்டு வச்சுருக்காங்க தெரியுமா? நிர்வாகிகள் மேலேயா சார்? நிர்வாகிகள் மேலே அனுமதிக்கப்பட்ட நேரத்துக்கு கடந்து வந்தாங்க, ஏதோ 2 கம்ப்ளைண்ட். இப்போ நேற்று திரு புஷி ஆனந்த், மதியழகன் உள்ளிட்டோர் மீது ரெஃபர் போட்டு முடிச்சுட்டு, ரெஃபர் போட்டாச்சு இல்லை, ஆம்புலன்ஸ் டிரைவர்கிட்ட புகாரை வாங்கி இன்னொரு ரெஃபர் போட்டிருக்கு. அடையாளம் தெரியாத தாவேக்க தொண்டர்கள் அடுத்தடுத்து கேசப்படுவாங்க. தனியாக சமாளிச்சுறீங்களா? திரு ஏர்போர்ட் மூர்த்தி வந்து டிஜிபி கிட்ட ஏதோ ஒரு காரணத்துக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாரு, அவரையே தாக்கிட்டு அவரையே ஜெயில போட்டாங்க. குண்டாசு. அதே மாதிரி திரு சீமான் வீட்டில் வந்து நோட்டீஸ் ஒட்டினது, அதை தொடர்ந்து அவங்க காவலாளியை பிடிச்சி ஜெயிலில் போட்டது, அதே மாதிரி தான் உங்களுக்கும் நடந்துச்சு. வீட்டுக்குள்ளே சாக்கடையை ஊத்துறது, அதுக்கப்புறம் உடனே பார்த்தீங்கன்னா அவசர அவசரமாக ஊப்பிகளை வச்சு அவரே ஊற்றிக்கிட்டாருன்னு பேச விட்டாங்க. ஃபார்ச்சுனேட்லி வந்து அந்த தூய்மை பணியாளர்கள்லாம் சொல்லிட்டாங்க, இல்லை எங்களுக்காக தான் திரு சவுக்கு சங்கர் பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் நினச்சேன் சார், இவங்க நம்மளாம் சின்ன ஆட்கள், நம்ம மேலே திமுக கை வைக்கும், இந்த மாதிரி அநீதியை திரு விஜய்க்கு பண்ண மாட்டாங்கன்னு நினச்சேன் சார். டேஸ்ட்டு கண்டுட்டாங்கம்மா, இதெல்லாம் எளிதாக பண்ணிவிட்டு தப்பிச்சிடலான்னு ருசி கண்டுட்டாங்க. சரியா இப்போ தானே ஜெயிலேருந்து வெளியே வந்து 1 year ஆச்சுன்னு சொன்னேன். ஒரு 1.5 வருஷம் முன்னாடிலாம் மே மாதம்லாம் நீங்கள் என்ன நிலைமையில் இருந்தீங்க? முடிச்சிட்டேன் இவன் கதையை, புல்லு முளைச்சிருச்சு இவன் இருந்த இடத்துலன்னு தானே நினச்சாங்க. நான் இது வரைக்கும் சொல்லலை சார். நீங்கள் கைதாயிட்டு 10 நாள் நான் வந்து வெளியூரில் இருக்கேன். அப்படி வரும்போது வீட்டில் ஏதாவது விசாரிச்சாங்களா, ஏதாவது போலீஸ் போட்டு வச்சுருக்காங்களா, எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அப்போ வந்து ரோட்டில் நிற்கிறேன், கையில் ஃபோன் இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்போ நான் என்னுடைய ஒரே ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருந்த ஃபோன் நம்பரை வச்சு கால் பண்ணி பார்க்குறேன், அவங்க எதிர்முனையில் எடுக்கவே இல்லை. அன்றைக்கி அந்த ரோட்டில் தான் படுத்து தூங்க போகிறோன்னு நினச்சேன். அப்படின்னு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. சரியா 1.5 வருஷம் இங்கே உட்காந்துருக்கோம், நம்ம நினச்சே பார்க்கல. இன்றைக்கி திரு விஜய் அந்த நிலமையில தான் இருக்கார். உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அல்சைமர்ஸு, நினைவு தப்பிடுச்சு, அந்த ஜீப்பில் ஏற்றுறானுங்க போலீஸு, தெரியுமா? கைது பண்ணுறதுக்கு தூக்குறாங்களாம், முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஐஸ்கிரீம் அதிகாரி போலீஸ் வந்து வீடியோ எடுத்து அவருக்கு அனுப்பிச்ச உடனே அதுக்கப்புறம் சரின்னு விட்டுட்டு வாங்கிட்டாங்க. பார்த்துட்டு ஓகே உண்மையிலே உடம்பு சரியில்லை தான் போல இருக்குன்னு. ஈவிரக்கமற்றவர்கள். இதனாலெல்லாம் சேர்த்து தான் நான் சொல்கிறேன், இந்த ஆட்சி ஒழியணுன்னு. நல்ல ஆட்சி வந்துச்சுன்னா ஆடுவானுங்களா அந்த அதிகாரிங்க? அப்படியே பண்ணுவீங்களா நீங்கள்? நிரந்தரமாக திமுக ஆட்சி இருந்துடும் நினச்சிட்டு இருக்கீங்களா நீங்கள்? நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்க திமுக அரசு வந்து அந்த கரூர் சம்பவத்தை வந்து திசை திருப்பனா, விஜய் அவர்கள் தான் இதுக்கு வந்து முழு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு திசை திருப்பன்னு ஆசைப்பட்டாங்க. அதுவும் கூட ஸ்டார்டிங்கில் அந்த மீடியா கண்ட்ரோலில் வச்சு எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அவங்களால சோசியல் மீடியாவை கண்ட்ரோல் பண்ண முடியல. இன்றைக்கி அது எல்லை மீறி போயிடுச்சு. அதனால தான் வந்து அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி வதந்திகளை பரப்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை வதந்தி பரப்புறவங்க மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிவிடுறவங்க எல்லாத்தையும் கூட கைது பண்ணது வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி சோஷியல் மீடியாவுக்கான கைதுகளை இவர்கள் செய்ய மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். என்னென்னா தேர்தல் நெருங்கிட்டதுனால இப்போ போய் சோஷியல் மீடியாவில் இது போட்டால் அது போட்டாலும் நீங்கள் கைது பண்ணிங்கன்னா பிரச்சனை பெருசாகும்ன்று தெரியுது. ஆனால் இவங்க இப்போ ஒரு சிக்கலை சந்திச்சிருக்காங்க. என்ன சிக்கல்னா, லத்தி சார்ஜ் நடந்ததோ மின்வெட்டு நடந்ததோ இது எதுவுமே நடக்கலைன்னு சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய அதிகாரிலாம் சென்னையிலேருந்து கரூருக்கு போய் பத்திரிகையாளர் சந்திப்புலாம் நடத்துகிறத நாம் பார்க்குறோம். அந்த நரேட்டிவ் உடையும் வகையில் ஸ்லோவாக இவ்வளோ நாள் பயந்துக்கிட்டு இருந்தாங்கல்ல, எல்லோரும் பயத்தில் தானே இருந்தாங்க. ஸ்லோவாக வீடியோஸ் ஒன்றா வெளியில் வருது. இந்த வீடியோஸ் வெளியில் வர ஆரம்பித்த உடனே சமூக வலைத்தளங்களில் கரூர் சம்பவம் தொடர்பாக ஆதாரங்களை வெளியிடுபவர்களை போலீஸ் அழைத்து விசாரிக்கும். அது தப்பு இல்லை, நல்லா நீ புரிஞ்சுக்கணும், அது தப்பு இல்லை.
அங்கே விசாரிக்கலாம், எங்கே எடுத்த, ஏன்னா அது எவிடன்ஸு. எங்கேப்பா எடுத்த, நீ எங்கே இருந்த, உனக்கு யாரும் ஃபார்வர்ட் பண்ணாங்களா, இல்லை நீ எடுத்தியா, இந்த ஃபோனில் எடுத்த, இந்த ஃபோனில் எடுத்தியா அப்படின்னு விசாரிக்கலாம். போலீஸ் தாராளமாக பண்ணலாம். ஒரு உண்மையிலேயே உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய காவல்துறையாக இருந்தால் எல்லா வீடியோக்களும் வரட்டும் என்று காத்திருந்து அவற்றை சேகரித்து வைக்க வேண்டும். எங்கே போயிட போகிற, உன்னோட இன்ஸ்டா ஹேண்டில் ஒரு வீடியோ போட்டேன்னு இங்கே தானே இருக்க போகிற, இன்ஸ்டாவில் இன்பாக்ஸில் கூப்பிட்டு தம்பி அந்த வீடியோ எப்போ எடுத்த, சம்மன் தரோம் கொஞ்சம் வந்துட்டு போப்பானா, முடிஞ்சிச்சு. ஃப்ரெண்ட்லியாக அணுகணும். கூப்பிட்டு இவங்க ஒழுங்காக டெலீட் பண்ணி இல்லைன்னா அந்த வீடியோவே அழிக்கக்கூட வாய்ப்பு இருக்குல்ல சார். எவிடன்ஸ் அது, நீ அதுக்கு என்ன வேணாலும் எடுத்துட்டு, அந்த இடத்துல சம்பவம் எடுத்தது பூரா எவிடன்ஸு, என்ன நடந்துச்சுன்ற உண்மையை நோக்கி போகிறதுக்கு அது உதவும். அது மாதிரி எவ்வளோ எவிடன்ஸ் இருந்தாலும் வரட்டும்னு ஒரு உண்மையை கண்டறியணும்னு நினைக்கிற போலீஸு காத்திருக்கும். ஆனால் இப்படி சமூக வலைத்தளங்களில் கரூர் சம்பவம் பற்றி வீடியோ வெளியிடுபவர்கள் காவல்துறையினால் விசாரிக்கப்படுவார்கள். நியூஸ் எது கொடுக்குறீங்க? இப்போ இது பயமுறுத்துறதுக்கான வேற இருக்கு. உங்கள்கிட்ட இப்போ ஒரு வீடியோ இருந்துச்சுன்னா போடுவியா நீ? இவங்க ஒரு உண்மையை சொல்கிறாங்க, மின்வெட்டு நடக்கவில்லை, செருப்பையோ பாட்டிலையோ எடுத்து வீசவில்லை. அந்த வீடியோ மட்டும் இல்லைன்னா நேரம் அப்படியே ஊன்றிருப்பாங்களா சார்? அப்படி தான் பண்ணுவாங்க. போய் சொல்கிறான்ட்டு நேரம் வதந்தியை பரப்புகிறாருன்னு கைது பண்ணியிருப்பாங்க, இன்னும் 2 எஃப்ஐஆர் போட்டு விட்டுருப்பாங்க. புது எவிடன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. எல்லா பயலுங்களும் ஃபோனை தானே வச்சுருந்துருப்பாங்க, வீடியோ எடுக்க தானே அங்கே போய் பக்கத்தில் நிற்கிறாங்க. அப்போ மாடி மீது எடுத்தவர்கள், பக்கத்தில் இருந்து எடுத்தவர்கள், தூரத்தில் இருந்து எடுத்தவர்கள், ஏன்னா எல்லாரும் வீடியோ எடுத்துருப்பாங்க. அந்த விஜய் பஸ்ஸில் வர்ற அந்த காட்சியை எடுக்கணுன்றதுக்காக தான் காத்திருக்காங்க. 1000 பேர் வீடியோ எடுத்து பார்க்குறாரா இல்லையா, அந்த கேமரா வச்சு உட்காந்துருவாங்க. அப்போ அந்த வீடியோக்கள் ஒன்று ஒன்றா வந்துச்சுன்னா, எங்கேயாவது போலீஸ் லத்தி சார்ஜ் நல்லா வலுவாக லத்தி சார்ஜ் பண்ணுற வீடியோ மாட்டுச்சுன்னா அதிகாரிகள் பொய்யர்கள் என்பது நிரூபணம் ஆகி விடாதா? அதுக்கு தான் இந்த பயமுறுத்தல். திருச்சியிலேங்க சார், திரு விஜய் அவர்கள் பேசுகிற மைக்கு ரிப்பேர் ஆயிடுச்சு. அப்போ நான் சொல்லியிருந்தேன், எதிரி வந்து பீரங்கியை வச்சுருக்கான், உங்ககிட்ட இல்லை, அதிமுக கிட்ட இருக்கு, அதை வாங்கி யூஸ் பண்ணி அடிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சில கமெண்ட்லாம் பார்க்க முடிஞ்சுச்சு சார். ஏமா மாலதி, மைக் ரிப்பேர் ஆனதுக்கெலாம் அதிமுக கூட கூட்டணி வைக்க சொல்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் வந்து நான் இதை தெளிவாக திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தேன் சார். நான் கண்கூட பார்த்துட்ருக்கேன் ஆட்சியாளர்கள் எந்த அளவுக்கு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கும் நடக்குது, சுற்றி இருக்கவங்களுக்கும் நடக்குது. அதன் அடிப்படையில் தான் இந்த கஷ்டங்களெல்லாம் திரு விஜய் பற்றக்கூடாதுன்ற நல்நோக்கத்தில் சொன்னது சார். அது கரூரில் ஜாமர்லாம் வச்சுருந்தாங்க தெரியுமா? ஒயர்லெஸ் மைக் தானே யூஸ் பண்ணார். அந்த ஒயர்லெஸ்ஸை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஜாமர்லாம் வச்சுருந்தாங்க தெரியுமா? அதான் லேட்டாக வந்துச்சாங்க சார், வணக்கம் அது மாதிரி வந்துச்சு தெரியுமா? அவரே சொன்னார்ல, எனக்கும் இந்த மைக்குக்கும் ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுது. இன்னொன்று, திரு விஜய் அவர்களோட பேச்சு நிறைய கிளம்ஸியாக இருந்தது, நிறைய தவறுகள் இருந்துச்சு. மைக்கில் பிரச்சனைனோடனே அவருக்கு ஒரு உளவியலாக அவருக்கு டிஸ்டர்ப் ஆகிருக்கலாம். ஜாமர் தடுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஜாமர் வச்சுட்டு போகணும் போல சார். பண்ண முடியாது. நீ ஒயர் வச்ச மைக்கு தான் பேசணும். ஒயர்லெஸ் மைக்குனா ஒயர்லெஸ் மைக்கு தான் கன்வீனியன்ட், நடந்துக்கின்னு பேசலாம். ஒயர் மைக்கில் ஜாமர்லாம் வைக்க முடியாது, பிரயோஜனம் இல்லை. வேவ்ஸ் தானே ஜாம் பண்ணுவாங்க. ஜாமர் வந்து தெரியுமா? என்ன சொல்கிறேன், நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல. அப்படி தான் பண்ணுவான் எதிரி. ஐயோ என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா, பாக்ஸிங் ரிங்குக்குள்ளே போயிட்டு குத்துறாங்கன்னா குத்துறதான் என் விளையாட்டே. குத்தாமல் இருக்கணும்னா விழுப்புரத்துக்கு போய் சமரச சன்மார்க்கத்தில் சேர்ந்து வள்ளலாரோட அந்த இயக்கத்தில் சேர்ந்து சைவ சித்தாந்த கழகத்தில் சேருங்க, முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இது வந்து ஒரு இன்டர்வல் பிளாக் மாதிரி. திரு விஜய் அவர்கள் இப்போ தோற்று போயிருக்காரு, ஹீரோ எந்திரிச்சு வருவார், கிளைமேக்ஸில் ஜெயிச்சு காட்டுவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். வருவார்னு நான் உறுதியாக நம்புகிறேன் மாலதி. வர வேண்டும் என்பதை நான் கோரிக்கையாகவே வைக்கிறேன். வர வேண்டும். அநியாயத்தை பார்த்துட்டுலாம் இப்படிலாம் யாரும் நல்லது செய்யணும்னு வர்றவங்க தோற்றுறக்கூடாது. நான் இதுக்கு சண்டை போட்டுட்ருக்கேன், தோற்கக்கூடாதுன்றதுக்காக சண்டை போட்டுட்ருக்கேன். நான் தோத்துட்டேன்னா நம்ம பார்ப்பான்ட்டு எவனும் பேச மாட்டான். விஜய் அவர்கள் வந்து விடுவார். இது ஒரு தற்காலிகமாக ஒரு மனக்குழப்பம், மன உளைச்சல் என்று நான் நினைக்கிறேன். நம்ம பேசுகிறதெல்லாம் திரு விஜய் அவர்கள் கவனிப்பார் என்றும் நான் நம்புகிறேன். உறுதியாக எழுந்து வருவார் என்றும் நான் நம்புகிறேன். நான் மீண்டும் மீண்டும் சொல்வது தான், நீங்கள் தான் இன்னும் உங்களுக்கு இப்போயாவது நம்பிக்கை வந்துச்சான்னு தெரியல. திமுக 26ல் தோகுது. எப்படி தோகுதுன்றது தெரியாது. விஜய் கூட்டணிக்கு வந்தால் 220 தொகுதிகளில் அதிமுக, பாஜக, தாவேக கூட்டணி வெற்றி பெறும். 230 என்று கூட நான் சொல்வேன். விஜய் வரவில்லை என்றால் தேவையான மெஜாரிட்டி அதிமுக, பாஜக கூட்டணி பெறும். அப்போது விஜய் தனித்து விடப்படக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் இதை சொல்கிறேன். ஜெயிச்சிட்டா நல்லது, தோத்துட்டாலும் அவங்க சமாளிச்சிருவாங்க, நீங்கள் சமாளிப்பீங்களா? இவர்கள் மீண்டும் வந்தால் எந்த எல்லைக்கு போவார்கள் என்பதை கரூர் சம்பவம் விஜய் அவர்களுக்கு உணர்த்தி இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல பாடத்தை விஜய்க்கு கொடுக்கும். நன்றாக யோசித்து பார்த்தால் விஜய்க்கு இது அவரது தவறு அல்ல, இது சதி என்பதை அவர் நேரம் புரிந்திருப்பார். அப்போ அந்த சதியை செய்தவர்களை மீண்டும் அரியணையில் ஏற்றுவதற்காக விஜய் கட்சியை தொடங்கியிருக்கிறார். அது விஜய்க்கு தெரியும், நல்ல முடிவை எடுப்பார் என்று நம்புவோம். சரி சார், இந்த ஆட்சியர்கிட்ட பல நிகழ்வுகளை பேசினா தொடர்ந்து நாளையும் பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி சார்.